ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சீரிஸோட 8th எபிசோட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோவோட லவ் ஹீரோயின் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, அதோட முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடில் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வீடு வந்தோன்னா ஹீரோயின் கிளம்புறாங்க. ஹீரோயின் மனசே இல்லாமல் திரும்பி வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் என்னன்னு கேட்கக்குள்ள வாங்க நடந்துகிட்டே பேசலான்னு போகிறாங்க. ஹீரோயினுக்கு சொல்ல ஒன்றுமே கிடையாது, சும்மா ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிக்க பார்ப்பாங்க, அவங்களால முடியாது. அப்போ ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஹீரோயினை கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. திருப்பி வீட்டுக்கு வந்து பாய் சொல்லக்குள்ள இப்போ ஹீரோ வந்து மனசு வராமல் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஹீரோ சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ கேட்பாங்க, நீங்கள் ஃபோனில் அடிக்கடி உன்னின்னு சொல்லி பேசிட்டீங்களே, அவங்க யாருன்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் அவங்க எனக்கு கேமில் பழக்கம், நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நீ ஒருத்தவன் கேமில் ஏமாற்றிட்டான்னு சொன்னோன்னா அதே கேமில் தான் அவங்களையும் பார்த்தேன், அதுலேருந்து தான் அவங்க எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு டவுட் வந்து அந்த கேமோட பேர் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் சொல்ல வராங்க. அதுக்குள்ளே யாரோ அவங்க வந்தோன்னே 2 பேரும் விளைக்கிறாங்க. அதனால டாபிக் மாறி போயிடுது. அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, கிம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாங்க, அவங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸு, அதனால சின்ன வயசுலேருந்து எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. திருப்பி வீட்டுக்கு போகிறாங்க, 2 பேரும் பாய் சொல்லிக்கிறாங்க. அப்போ ஹீரோ ஒரு சிம்பிள் காமிக்கிறாரு. அதை பார்த்து ஹீரோயின் இது என்ன சிம்பிளாக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீட்டுக்கு போய் அவங்க ஃபோன்லலாம் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, ஹீரோ என்ன சிம்பிள் காமிச்சிருப்பாருன்னு. அப்போ ஹீரோவே மெசேஜ் பண்ணுறாரு, இந்த மாதிரி அதுக்கு ஐ லவ் யூன்னு அர்த்தம்னோன்னா ஹீரோயினும் அந்த மாதிரி சிம்பிள் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அதை பார்த்து ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நெக்ஸ்ட் சீனில் கிம்மை தான் காமிக்கிறாங்க, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ ஹாஜினோட இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இனிமேல் அவங்கள நம்ம பார்க்க போகிறதே இல்லைன்னு சொல்லி அன்ஃபாலோ பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹாஜினும் அந்த கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருத்தப்படுறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்படி சீட் பண்ணிட்டாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹாஜின் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தானே கஷ்டமாக இருந்துச்சு, அப்புறம் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்றும் தெரில, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் கிம் வந்து வெளியில் வராது. அப்போ பார்த்தா ஹாஜின் அங்கே நிற்கிறாங்க. அப்போ ஹாஜின் வந்து உனக்கும் கேண்டி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கிம்மும் சிரிச்சுட்டு 2 பேரும் கேண்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹாஜின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் அவரை கல்யாணம் பண்ண 6 மாதத்துலேயே என்னை சீட் பண்ணிட்டு போயிட்டாரு, அதனால நானும் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் எல்லாரும் நினைக்கிறாங்க நான் ரொம்ப சோகமாக இருக்கேன், ஆனால் உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் அதை யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கிம் வந்து சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, யார் என்ன சொன்னாலும் அது காதில் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் என் ஒய்ஃபுக்கு என்றைக்குமே நான் சீட் பண்ண மாட்டேன், ரொம்ப லாயல்ட்டியாக இருப்பேன்னு அதையும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போது ஹாஜின் வந்து நீ திரும்ப என் கூட தூங்க ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு கிம் சொல்கிறாரு, நீ என்னை டேட் பண்ணலன்னா கண்டிப்பாக உன் கூட நான் தூங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ உடனே ஹாஜின் வந்து கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹாஜின் கேட்குறாங்க, என்னமோ டேட் பண்ணலன்னா இதெல்லாம் என் கூட பண்ண மாட்டேன்னு சொன்னேன், இப்போ ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்குன்னு கேட்குறப்ப நீயே வந்து இந்த மாதிரி செய்யக்குள்ளே என்னால் எப்படி அதை தடுக்க முடியும், அதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு கிம் சொல்கிறாரு. அப்போ ஹாஜின் வந்து என் மேலே இவ்வளோ பாசமானு கேட்குறப்ப கிம் உன் மேலே அளவுக்கு அதிகமாக நான் பாசம் வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ ஹாஜின் வந்து சொல்கிறாங்க, எனக்கு லாயல்ட்டியாக இருக்கணும், எனக்கு சின்சியரிட்டியாக இருக்கணும், என் பின்னாடியே நீ சுற்றணும், இதெல்லாம் செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட கிம்முக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுது. அதோட 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட டேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் வீட்டு வாசல் முன்னாடி தான் நிற்கிறாங்க. ஹீரோயினும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே மீட்டிங் போகாமல் ஏன் இங்கே வந்து நிற்கிறீங்கன்னு கேட்குறப்போ உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே வந்து ஹீரோயின் அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு என்ன டேரக்டர் அடிக்கடி இங்கே பார்க்குற மாதிரி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், இல்லை இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என் வீட்டில் தான் வச்சிருக்காரு, அதை எடுக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு சொன்னோன்னே அப்பா நம்புற மாதிரி தெரியல, இருந்தாலும் சரி போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ரூமை பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு ஒரு ரூம் அழகாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அப்பா இன்னுமா தேடிட்டு இருக்கீங்கிறப்ப இந்த சாவி தேடுறப்பான்னு சாவி தேடிட்டு இருக்காங்க ஹீரோயின். அப்போ ரூமை திறந்து டாக்குமெண்ட்ஸ் தர மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்குறாரு, எதுக்காக இந்த கதவுலாம் ஆணி அடிச்சு வச்சிருக்கீங்கன்னு. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ நினச்சி தானே அடிச்சிருப்பாங்க, அதை நினச்சி பார்த்துட்டு இந்த அப்பா கூப்பிட்றாங்கன்னு ஓடிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இங்கே வந்து தம்பிக்காரன் அவசரமாக பாத்ரூம்க்கு வராங்க. அப்போ அப்பாவும் ஹீரோயினை தடுக்கிறாங்க, அதை கேட்காம பாத்ரூம்குள்ளே போயிடறான். அப்போ பார்த்தா அங்கே ஹீரோவும் அங்கே தான் இருக்காரு. ஹீரோவை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டு தம்பி உள்ளே போயிடுறாரு. ஹீரோவும் என்ன நடக்குன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீனில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அப்பா வந்து ஒரு பழம் கொடுக்குறாங்க. அப்போ தம்பிக்காரன் வந்து அதை வாங்கி சாப்பிட்டுக்கிறான். அப்போ வந்து தம்பி கேட்குறான், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க கேட்குறப்ப இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுக்க வந்திருக்காருன்னு அப்பா சொல்லிட்டு இருக்காரு. டாக்குமெண்ட்ஸ் எடுக்க வந்தால் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதானே, ஏன் இங்கேயே பற்றப்பட்டு உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு சமக்கம் வந்து அடிக்க வராங்க. ஆனால் ஹீரோ முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கண்ட்ரோலாக அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவும் கிளம்பி போயிறாரு. அப்போ தம்பி வந்து ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் என்ன டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தம்பி சொல்கிறான், இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத, அவங்க ரொம்ப பெரிய இடம், அப்புறம் வந்து உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க, உன்னை வெளியே விட்டு தூக்கிடுவாங்க, உன்னை குப்பையால் முழுகடிப்பாங்க, அப்புறம் பேப்பர்லாம் கிழிச்சு உன் மூஞ்சில் எறிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து என்னடா நிறைய சினிமா பாப்பியா, இந்த மாதிரிலாம் டைலாக் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தம்பி சொல்கிறான், நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நீ கஷ்டப்பட்டா எனக்கும் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கான்.
நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோ வந்து சீஃப்ட்ட பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி 20 வருஷமாக இங்கே வேலை பார்க்குறீங்க, நீங்கள் பாட்டிக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பீங்க, அப்படி இருந்தும் எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு சீஃப் சொல்கிறாங்க, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் செஞ்சேனான்னு தெரியல, ஆனால் பாட்டி வந்து இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எங்களோட மீட்டிங்ஸ்லாம் பாதிக்கும், அதனால தான் அப்படி செஞ்சுங்கிறப்ப ஹீரோக்கு சமக்கம் வந்துடுது. ஏன்னா ஹீரோ எதிர்பார்த்துருப்பாரு இவங்க நம்ம மேலே பாசம் வச்சு இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்கன்னு, அதனால தான் கேட்டிருப்பாரு. சீஃபும் வேணுக்குனே தான் இந்த மாதிரி பதில் சொன்ன மாதிரியும் தெரியுது. சீஃபும் ஹீரோ மேலே பாசமாக இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். சீனில் இங்கே கிம்மே ஹாஜின் தான் காமிக்கிறாங்க. லவ் பேர்ட்ஸ் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிம் வந்து கேட்குறாரு, இத்தனை நாளாக நீ என்ன வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்த, எதுக்காக திடீர்னு எனக்கு ஓகே சொன்னு கேட்குறப்ப, எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு, உன்னை நம்பலான்னு தோணுச்சு, எனக்கு நீ சீட் பண்ண மாட்டேன்னு தோணுச்சு, அதனால தான் உன்னை நான் செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து இங்கே லவ் பேர்ட்ஸை தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் ஹாய் காமிச்சிக்கிறாங்க. அப்புறம் இந்த ஆஃபீஸில் இருக்கிறத யோசிச்சுட்டு அமைதியாக வைக்கிறாங்க. அப்புறம் லிஃப்ட்டுக்குள்ளலாம் ரொமான்ஸாக இருக்குது. அப்போ லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கப்ப கொலிக் கேட்குறாங்க, என்ன மேடம் பிளைண்ட் டேட்லாம் போகிறேன் நீங்களே, என்ன ஆச்சு, அந்த பையன் செட் ஆகிட்டானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, பிளைண்ட் டேட்லாம் போகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கொலிக்கு வந்து சொல்கிறாரு, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பிளைண்ட் டேட் போகாமல் இருப்பீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஒரு பிளைண்ட் டேட் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு செம கோவம் வருது. லிஃப்ட் ஓப்பன் ஆனால் ஹீரோ வந்து கோவத்தில் கொலிக்க இடிச்சிட்டு போகிறாரு. கொலிக்கும் என்னாச்சு இவருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்பவும் கொலிக்கு சும்மா இல்லாமல், இந்த மாதிரி பணக்காரன பையன்லாம் பார்க்காதீங்க, அப்புறம் அவர் ரெப்யூட்டேஷன் வந்துருச்சுன்னா உங்களை கலட்டி விட்டுருவாரு, அதனால நீங்கள் உங்களுக்கு லாயல்ட்டியாக இருக்கிற பையனை பார்த்து டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கல ஹீரோக்கு இன்னும் கடுப்பாகுது. அப்புறம் அன்னைக்கு ஒரு கதை சொன்னீங்களே, ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு, அந்த மாதிரி பையனையும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, அப்புறம் உங்களோட நிலைமையும் அதே மாதிரி தான் ஆயிடும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு சமக்கம் வருது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் வந்து அந்த கொலிக்கு எங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு லேடி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோ தான் அவங்களை கூப்பிட்டாங்கன்னு. இங்கே பார்த்தா அந்த கொலிக்கு வந்து பேப்பரை க்ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் கூப்பிட்றாரு ஹீரோவா, அவர் காதலே வாங்கலை. என்னன்னு பார்த்தா ஹீரோ வந்து ஈவிலாக சிரிச்சிட்டு இருக்காரு. எப்படியும் நம்ம பழி வாங்கிட்டோம்னு நினச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் ஜெராக்ஸ் மிஷின் கிட்டே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ வரதை பார்த்துட்டு ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடறாங்க, உங்களுக்கு ஒரு காப்பி கூட எடுக்க தெரியாத, என்ன ஒரு பாஸ்ன்னு கத்துறாங்க. அப்போ ஹீரோவும் சோகமாக அந்த காப்பி வாங்கிட்டு போயிடறாரு. அப்போ வந்து கொலிக்கு சொல்கிறாரு, அவர் இந்த கம்பெனியோட பாஸ், அவரே எப்படி திட்டுறீங்க, ரொம்ப நீங்கள் டேரக்டர் கில்லராக மாறிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து சோகமாக குழந்த மாதிரி நிற்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்துறாங்க, நான் எல்லாரும் முன்னாடியே அப்படி பேசணும் தானே பேசினேன், இல்லைனா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோ வந்து கோச்சிக்கிறாரு. அப்போ வந்து உங்களுக்கு என்ன வேணும், மில்க் ஷேக் வாங்கி கொடுக்குவான்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன குழந்தையா, எனக்கு மில்க் ஷேக் வாங்கி தரங்கிறப்ப அப்போ அங்கே 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயின் என்ன திட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ வந்து என்னால் திட்ட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ உடனே ஹீரோயினே திட்ட ஆரம்பிச்சிடாங்க. ஹீரோவுக்கு குழந்த மாதிரி திருப்பி மூஞ்ச சோகமாக வச்சுக்கிறாரு. அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே ஆஃபீஸ் ரொமான்ஸ் ஈஸி கிடையாது போலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து கோச்சிக்கிட்டு இருக்காரா. அப்போ ஹீரோயின் வந்து நான் வேணா உங்களுக்கு கிஸ் தரவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோ திரும்ப வந்து ஹீரோயின் கணத்தில் கிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறாரு, எனக்கு கிஸ் வேணும்னா நானே கேட்பேன், உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹாஜன் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து யாரை டேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு வந்து ஹாஜன் வந்து நான் கிம்மை தான் டேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் யாரை வேணாலும் டேட் பண்ணலாம், ஆனால் கிம்மை மட்டும் நீங்கள் டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹாஜன் வந்து ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. கிம் ஒரு ப்ளே பாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹாஜன் யார் இப்படிலாம் உனக்கு சொன்னதுன்னு கேட்குறாங்க. அப்போ கிம்மு பின்னாடி வந்து யாரும் உங்கள்கிட்ட நான் ப்ளே பாய்ன்னு சொன்னதுன்னு கேட்குறாங்க. அதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு கிம் சொல்கிறாரு, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கடையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ 3 பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கிம் கேட்குறாரு, நீங்கள் சொல்லுங்கள் யார் என்ன ப்ளே பாய் சொன்னதுங்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கிம் வந்து அந்த தெரிஞ்ச ஒருத்தவங்க யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ தான் சொன்னாருன்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து ஹிம் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் சும்மா சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி உண்மையோ பொய்யோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஹாஜனை நல்ல விதமாக வச்சுக்கணும், அவங்களுக்கு எப்போவுமே நீங்கள் சீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி டீம் 2 டீம் இருப்பாங்க. அதில் டீம் 1 வந்து எல்லா வேலையும் நாங்கள் முடிச்சிட்டோம், சைன் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. டீம் 2 தான் ஹீரோயின், அவங்க வந்து இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்கு, நாங்கள் கூடிய சீக்கிரம் சைன் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டீம் 1 வந்து பெருமையாக பேசுகிறாங்க. அப்போ டீம் 2ல உள்ளவங்க சொல்கிறாங்க, கஷ்டமான வேலையெல்லாம் எங்கள்கிட்ட தள்ளி விட்டு ஈஸியான வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சிங்கன்னா அப்படித்தான் உங்களுக்கு சீக்கிரம் முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லேடியும் சொல்கிறாங்க, நாங்களும் இங்கே வேலை பார்க்காம இல்லை, கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க, அதை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினும் அதுக்கு எல்லா வேலையும் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு, நாளைக்கே எல்லாமே கரெக்டாக நடந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோ வந்து டேட்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. அவர் ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ கீழே வரக்குள்ளே நார்மல் ட்ரெஸ்லேயே வராரு. அப்போ ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்ன டேட்டிங்க்கு இந்த மாதிரி வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து எனக்கு வேறு சாய்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து எனக்கு தெரியும், அதனால தான் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியாக டேட்டிங் என்ஜாய் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த பாட்டு எனக்கு பிடிக்காமே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஏன் உனக்கு பிடிக்கலன்னு கேட்குறப்ப இந்த பாட்டு வந்து என் ஃபர்ஸ்ட் லவ் ஞாபகப்படுத்துன்னு சொல்கிறாங்க.
அப்போ ஹீரோ வந்து கோச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட்லாம் நிறைய ஸ்பேஸ் எடுத்திருக்கான் உன் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து அது எல்லாமே பாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவும் சொல்கிறாங்க, நானும் அதான் சொல்கிறேன், அது எல்லாமே பாஸ்ட்டுக்காக நீ இந்த பாட்டை வந்து வெறுக்காத, இந்த பாட்டில் உள்ள வரிகள் நல்ல வரிகள், இந்த பாட்டை கேளுன்னு சொல்லி 2 பேரும் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் ரெஸ்டாரண்ட்டில் ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கிம் அங்கே வந்துடுறாரு. அதை பார்த்து ஹீரோ பதறி போய் எனக்கு மெனு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ கிம் வந்து மெனு இங்கே டேபிளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கிம் வந்து நடிக்காதடா, நான் ஒன்றும் பாட்டி கிடையாது, நீ டேட்டிங் பண்ணுறேன்னா ஏன் என்கிட்ட மறைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ நடிக்காதடா, எனக்கு தெரியும், சொல்லு அந்த பொண்ணு என்ன அழகாக இருப்பாளா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோவும் அவள் ரொம்ப அழகாக இருப்பான்னு எப்படி அவன் லவ்வுக்கு சொல்லியிருப்பானோ அதே மாதிரியே சொல்கிறான். கிம் அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அப்போ வந்து கிம்மு கேட்குறாரு, என்ன ஹீரோயினை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ வந்து அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கிம்முக்கு தெரிஞ்சிடுது இவன் ஹீரோயினை தான் லவ் பண்ணுறான்னு. இதில் ஹீரோவும் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ கேட்குறாரு, இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா, ஃபஸ்ட்டு நீ இங்கே தான் நம்ம மீட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயினாக சொல்கிறாங்க, ஆமாம், அப்போ நீங்கள் உங்கள் முதல்ல பெரிய ட்ராகன் மீட்லாம் போட்டிருந்தீங்க, எனக்கு பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு, உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்குறாரு, இப்போ உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறப்ப, இப்போ வந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, ஏன்னா உங்களே எனக்கு பிடிச்சிருக்கு அது போதும்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து கேட்குறாங்க, எப்போலேருந்து என்ன உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களை நான் கிளப்பில் பார்த்தப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், அப்புறம் உங்கள் குழந்தைத்தனமான குணம், அப்புறம் நீங்கள் கம்ப்யூட்டரில் வச்சுருந்த பாஸ்வேர்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து நான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கவான்னு கேட்டுட்டு அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹீரோ வந்து பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போயிருக்காரு. ஹீரோயினை பார்க்க முடியாமல் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹோட்டலுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினுக்கு ஃபோன் அடிக்கிறாரு, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி நீங்கள் டயர்டாக இருப்பீங்க தூங்குங்கன்னு சொல்கிறப்ப, இல்லை எனக்கு ஒரு காமிக் புக் படிக்கணும், அது படித்தா தான் எனக்கு தூக்கம் வரும், அது உன் வீட்டில் தான் இருக்குது, நான் எடுக்க வரேன், எனக்கு எடுத்து வைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இது ஹீரோ எல்லாமே ஒரு சாக்கு தான் ஹீரோயினை பார்க்கறதுக்காக. நெக்ஸ்ட் அங்கே வந்து ஹீரோயின் வந்து காமிக்ஸ் புக்கு தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு டிராகன் பொம்மையை பார்க்குறாங்க. அதை பார்த்தோட சீன் கட் ஆகுது. இங்கே ஹீரோ தான் வந்து சந்தோஷமாக வந்துட்டு இருக்காரு. அப்போ வராரு, ஹீரோயின் வெளியில் நிற்கிறாங்க. அப்போ வந்து ஏன் நீ வெளியில் நிற்கிற, என்ன அவ்வளோ மிஸ் பண்ணியா, நான் வந்தோன்னே ஃபோன் அடிச்சிருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்து ஒரு செயினை நீட்டி இது என்னது அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோவும் ஷாக்காக பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடை நாளைக்கு பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.